டிசம்பர் அப்படின்னாலே கிறிஸ்மஸ், நியூ இயர் செலிப்ரேஷன், லீவு இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வர்றது சுனாமி. ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்தையே புரட்டி போட்டிருக்கோம். சுனாமி படம் தானே எத்தனையோ பார்த்தாச்சு அப்படின்னு நினச்சி இந்த மிஸ் பண்ணிடாதீங்க. எத்தனையோ சுனாமி படங்கள் வந்தாலும் இந்த படத்தில் தான் அது எப்படி வரும், என்ன மாதிரியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துங்கிற மாதிரி தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த விஎஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைன், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். சுனாமி வர சீன் எல்லாம் நம்மளை ஸ்ட்ரீட் எட்ஜில் உட்கார வச்சிருப்பாங்க. இந்த படம் 2009 வந்த டைடல் வேவ். வெல்கம் டு ட்ரெண்டி வாய்ஸ் ஓவர். நான் ஷேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தை ஓப்பன் பண்ணால் பயங்கர ஆக்ரோஷமாக புயல் மலைன்னு கொந்தளிச்சிட்டு இருக்கிற கடலுக்கு நடுவில் ஒரு மீன்பிடி படகு மாட்டிட்டு இருக்கு. இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்திய பெருங்கடலில் 2004 டிசம்பர் 25, அதாவது சுனாமி வரத்துக்கு முந்தின நாள் நைட் இது நடக்குது. அந்த போட்ல ஒருத்தருக்கு மேலே மீன் பிடிக்கிற ஒரு பெரிய இரும்பு கொண்டு விழுந்துருது. அடியில் அவர் மாட்டிட்டு இருக்காரு. அவரை காப்பாற்ற அங்க இருக்கிறவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வெயிட்டா இருக்கனால அதை அசைக்கவே முடியல. அதே சமயம் கடலும் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கனால போட்டு பயங்கரமா ஆடிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணா கடல் வானிலையை ஆராய்ச்சி பண்ற ஒரு ஆபீஸ்ல கடல்ல ஏதோ ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கிறதா ஒருத்தர் வந்து அவரோட ஹையர் ஆபீசர் கிட்ட ரொம்ப பதட்டமா சொல்றாரு. உடனே அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அலாரம் அடிச்சு எல்லாரையும் அலர்ட் பண்றாங்க. ஏன்னா இது ஒரு சுனாமி வரத்துக்கான ஒரு எச்சரிக்கை. இங்கே கடல்ல இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் அங்க வருது. இந்த பக்கம் ஒருத்தர் போன்ல அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா, அவங்களை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிட்டு வாங்கன்னு பேசிட்டு இருக்காரு. இங்கே அவங்களோட ஃபேமிலியெல்லாம் பதறி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின் இயான்கி. இவளோட அப்பா தான் அந்த போட்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவ கேட்கிறா, எங்க அப்பா திரும்ப வந்துருவாருல்ல அப்படின்னு. கவலைப்படாதீங்க, அந்த போட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாரும் பத்திரமா திரும்பி வந்துருவாங்கன்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டதும் தான் அங்க எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இங்கே அந்த ஹெலிகாப்டர் கரெக்டா அந்த போட்டுக்கு மேல வந்துருது. இங்க அந்த சுனாமி பேரலையும் கிட்ட நெருங்கிருச்சு. இதை பாக்குற பைலட் சீக்கிரமா அதுல ஏறுங்க, நமக்கு டைம் இல்லை அப்படின்னு கத்துறாரு. இன்னும் 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க மேலே ஏறி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவர் விட்டுட்டு போறக்க மனசு இல்லாம அந்த கூண்டுல ஏறிட்டே இருக்காங்க. கடைசியா இவன் பேரு மான்சிக். அவர் எப்படியாச்சும் காப்பாத்திடணும்னு கடைசி வரைக்கும் போராடுறான். ஆனா அங்க மாட்டிட்டு இருக்கிறவரு, நீ இப்ப போய் ஆகணும், என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்றாரு. இல்ல அப்படி சொல்லாதீங்க, கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்திடுவேன்னு சொல்லி அழுகிறான். அதுக்குள்ள அந்த ரெஸ்கியூ பண்றவங்களும் அவனை வலுக்காட்டாயமா டைம் இல்ல சீக்கிரவான்னு சொல்லி இழுத்துட்டு போய் அந்த கூண்டுல ஏத்தி விடுறாரு. கரெக்டா சுனாமியும் வந்துருது. ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஹெலிகாப்டர் மேல ஏறிடுது. அந்த போட்டுமே அப்படியே கவுந்துருது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நியூஸ்ல ரொம்ப பரபரப்பா சுனாமி வந்ததை பத்தியும் அதனோட பாதிப்பு பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி தென்கிழக்கு ஆசியால தான் சுனாமியோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இங்க அவ்வளோ பெருசா பாதிக்கல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இயான் அவங்க அப்பாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இந்த இடத்துல படத்தோட டைட்டில் போடுறாங்க. படத்தோட பேரு டைடல் வேவ். கட் பண்ணா 5 வருஷத்துக்கு அப்புறம் 2009 ஒரு சம்மர் டைம்ல பீச்ல டூரிஸ்ட் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கடல்ல விளையாடுறது, சன்பாத் எடுக்கிறது இந்த மாதிரி காட்டுறாங்க. அங்க கடல் ஓரத்திலேயே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. அங்க படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயினோட அப்பாவை காப்பாத்த ட்ரை பண்ண மான்சிக் அவன் பையன் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். அங்க இவனோட தம்பியும் இருக்கா. இவன் பேரு ஹியோங்ஷிக். இதுக்கப்புறம் இந்த படத்துல வர முக்கியமான கேரக்டர்ஸோட லைஃப் ஸ்டைலை பத்தி காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். அப்போ ஒருத்தர் வெளியே வந்து பாரு அவ என்ன பண்றான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அங்க போனா இயானும் மான்சிக்கோட அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இயானோட அப்பா இறக்கும் போது என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவன் மான்சிக் கூட தான் இருக்கா. இவங்க பீச் ஓரத்துலயே சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே இவ பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் வச்சு வித்துட்டு இருக்கா. இதனால அவங்க ரெஸ்டாரண்டோட பிசினஸ் பாதிக்கும்னு அவங்க அம்மா பயங்கரமா அவன் குடுமையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவன் மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லாம அதை வச்சு சின்னதா ஒரு ரெஸ்டாரண்டையும் நடத்துறா. இப்ப மான்சிக் அங்க வந்து இவங்களை சமாதானப்படுத்தி அவளை கூட்டிட்டு போயிடுறான். மான்சிக் இயானை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறான். கொஞ்ச நாள் அது லவ்வாவும் மாறுது. ஆனா அவகிட்ட சொல்லாம இருக்கான். ஏன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் இவன் தான் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி. இவளுக்கும் மான்சிக் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு நாள் ரொம்ப தைரியமா மான்சிக் போய் இயான் கிட்ட மேரேஜ் ப்ரப்போசலை பண்றான். அவளுக்கும் அது பிடிச்சிருக்கு. ஆனா அதை உடனே சொல்லாம அடுத்த நாள் சொல்றதா சொல்லியிருப்பா. இதுக்கு இடையில ஹீரோ மான்சிக்கோட தம்பி, இன்னொரு தம்பி, இவன் பேரு டாங். அவங்க அப்பா இறந்தது காரணம் மான்சிக் தான் அப்படிங்கிற உண்மையை அவகிட்ட சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில இவ பதில் எதுவுமே சொல்லாம அந்த ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிடுறா. இங்கே அந்த கடல் வானிலை ஆராய்ச்சி மையத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. இவர் தான் கிம். படத்தோட ஸ்டார்டிங்ல சுனாமி எச்சரிக்கை பத்தி சொல்லியிருப்பாரு. இவர் பல ஆராய்ச்சிகளை பண்ணி கடலுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு தீவு எர்த் குயிக்குனால உடஞ்சு கடலுக்குள்ள விழுந்தா அது பெரிய சுனாமி பேரலை வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற மற்ற ஆபீசர்ஸ் எல்லாம் இதை பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா இங்க அந்த அளவுக்கு எர்த் குயிக்
பூமிக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவரு அதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி சுனாமி வந்தப்போ சவுத் ஈஸ்ட் ஏரியாலையும் சைனாலையும் எந்த அளவுக்கு பாதிப்பாச்சு நமக்கு பார்த்துருக்கோம். அதனால அட்லீஸ்ட் அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி என்ன பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் பண்ணலான்னு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப சீரியஸா அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதே இடத்துல தான் கிம்மோட ஒய்ஃப் ஒர்க் பண்றா. அந்த மீட்டிங்ல அவளும் வந்து கலந்துக்கிறா. கிம் சொல்றத அங்க யாருமே பெருசா மதிக்காததுனால ரொம்ப கோவமா அவர் வெளியே வந்துடுறாரு. வெளியே கிம்மோட ஒய்ஃப் இருப்பா. நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கு பதிலா இந்த எர்த்குயிக்கு கடல் இதெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவன் காமெடியா சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு ஒரு குழந்தையும் வருது. இந்த குழந்தை இவங்க 2 பேருக்கும் பிறந்தது தான். ஆனா அந்த குழந்தை கிட்ட கிம் தான் அப்பான்னு அவ சொல்லியிருக்க மாட்டா. ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. கட் பண்ணா இவன் தான் ஹீரோவோட இன்னொரு தம்பி டாங். இவன் வேலை வெட்டி எதுவுமே பார்க்காம சுத்திட்டு இருப்பான். அவன் அண்ணன் பையனை மிரட்டி அவன் கையை காலெல்லாம் கட்டி இவனும் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு 2 பேரும் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கிம்மோட பொண்ணும் அவங்க அம்மா கூட அந்த இடத்துக்கு வரா. இந்த பையனை பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கும் போது ஒரு பெரிய அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. இங்க கடலுக்குள்ள ஒரு போட் நின்றுட்டு இருக்கு. இதுல இருக்கிற இந்த 3 பொண்ணுங்களும் இங்க வந்திருக்கிற டூரிஸ்ட். இந்த பசங்க இந்த ஏரியால இருக்க லோக்கல் பசங்க போட் ரைடு போலான்னு இவங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப இதுல இவ தம் அடிக்கலான்னு வெளியே வரா. அப்போ தவறி கடலுக்குள்ள விழுந்துடுறா. அதை கவனிக்காம அந்த போட்டுமே அங்கிருந்து கிளம்பிடுது. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட இன்னொரு தம்பி ஹியாங். இவன் கடல்ல லைஃப் கார்டு, அதாவது கடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க காப்பாத்துற வேலையை பார்த்துட்டு இருப்பான். இந்த பொண்ணு இங்க தத்தளிக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவ உயிரை காப்பாத்திடுறான். இந்த இடத்துல அவளுக்கு இவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது. அதுல இருந்து இவங்க அடிக்கடி மீட் பண்ணி பேசுறது இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த போட்ல கூட்டிட்டு போன லோக்கல் ஏரியா பையன் ஒருத்தன் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி மிரட்டிடுறான். அதனால அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறதுக்காக இவன் கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பான். அதை பண்ணாம அப்படியே விலகிடுறான். இப்படி இந்த 3 பேரோட ஸ்டோரியவும் மாத்தி மாத்தி காட்டிக்கிட்டே வராங்க. இப்போ கிம்மோட ஆபீஸ்ல கடலுக்கு அடியில எர்த்குயிக் நடந்திருக்குன்னு ஒருத்தர் வந்து கிம் கிட்ட சொல்றாரு. அடிக்கடி இந்த மாதிரி எர்த்குயிக் நடக்கிற விஷயத்த அவரோட ஹையர் ஆபீசர் கிட்ட வந்து கிம் சொல்றாரு. இதனால பெரிய ஆபத்து வரப்போகுது, இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம வேற இடத்துக்கு மாத்தி ஆகணும்னு. ஆனா அவரு இதை பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. ஆனா சுனாமி வந்ததே கிடையாது. சவுத் ஈஸ்ட் சைட்ல தான் அதனோட பாதிப்பு எப்பவுமே இருக்கும். அதனால இவங்க எல்லாம் ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. இந்த பக்கம் கிம்மோட ஒய்ஃப் ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க. பல வெளிநாட்டு அதிபர்கள் எல்லாம் அங்க வரப்போறாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை அவ பண்ணிட்டு இருக்கா. இப்படி இந்த படத்துல வர முக்கியமான கேரக்டர்ஸையும் அவங்களோட லைஃப் பத்தியும் காட்டுறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா கிளைமேட் எல்லாம் பயங்கரமா சேஞ்ச் ஆகுது. குறிப்பிட்ட தீவுல இருக்க பறவைகள் எல்லாமே பறந்து போயிருது. இப்போ கடலுக்கு அடியில காட்டுறாங்க. ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து அந்த தீவே 2 பிளந்து தண்ணிக்குள்ள விழுகுது. இந்த ரிப்போர்ட் கிம்மோட கைக்கு கிடைக்குது. உடனே அந்த ஆபீசர் கிட்ட போய் இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணவே முடியாது, சுனாமி வந்துட்டு இருக்கு, பீச்சில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றணும், சீக்கிரமா அலர்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். எப்போதும் போல அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒர்க் பண்ற இன்னொரு ஸ்டாஃப் மறுபடியும் வந்து நமக்கு சுனாமி அலர்ட் கொடுத்துருக்காங்க, உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாரு. இப்போ அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ண சொல்லி அந்த சீஃப் சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் வெளியே ஓடுறாங்க. இங்க அந்த ஈவென்ட் நடந்துட்டு இருக்கிற இடத்துலயும் ஒரு லேடி ஸ்டாஃப் ஓடி வந்து அலர்ட் பண்றாங்க. அங்க இருக்கிற முக்கியமான ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து வேகமா அவசர அவசரமா கிளம்புறாங்க. கிம்மோட ஒய்ஃபுக்கு என்னன்னே புரியாம அவ பார்த்துட்டு இருக்கா. இப்போ கடலை காமிக்கிறாங்க. நிலப்பரப்புல இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல சுனாமி பேரில் வந்துட்டு இருக்கு. மான்சிக்கோட தம்பி டாங் வண்டியை ரெடி பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். மான்சிக்கோட இன்னொரு தம்பி லவ் பண்ற பொண்ணு அவன் அவாய்ட் பண்ணதுனால ரொம்ப சோகமா இருப்பா. இப்போ அந்த லோக்கல் ஏரியா பையன் கூட திரும்பவும் போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறாங்க. அந்த போட்ல இவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு அவன் கேட்கிறப்போ இவன் பிளான் பண்ணி அண்டர் கிரவுண்ட் அக்யூரியம்க்கு அனுப்பிச்சு வச்சிருப்பான். இங்க மான்சிக் வந்து இயான் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றப்போ இல்ல நீ எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறா. அப்போ மைக்ல சுனாமி அலர்ட் கொடுக்குறாங்க. அதுல 2:30க்கு இந்த ஊரை தாக்க போறதாவும் சொல்றாங்க. இங்க கிம்மோட ஒய்ஃப் அவ பொண்ணு சேவ் பண்றதுக்காக அவசர அவசரமா போய் லிஃப்ட்ல ஏறிடுறா. இப்போ பீச்ல அந்த அனௌன்ஸ் வந்ததும் மக்கள் எல்லாம் அலறி அடிச்சு வேகமா ஓடுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு நிலநடுக்கம் வருது. இவங்க எல்லாம் இங்க நிலநடுக்கமே வராதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இங்கேயும் நிலநடுக்கம் வந்துருச்சு, சுனாமியும் வந்துட்டு இருக்கு. லிஃப்ட்ல போன கிம்மோட ஒய்ஃப் லிஃப்ட்டுக்குள்ளேயே அது லாக் ஆகி மாட்டிக்கிறா. இங்க மான்சிக்கோட தம்பி ஒரு பிரிட்ஜ் மேல போயிட்டு இருப்பான். இந்த நிலநடுக்கத்தினால வண்டியெல்லாம் சடனா நிறுத்தினதுனால பின்னாடி வர வண்டியெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி நின்றுது. அதுல ஒரு டாக்ஸில மான்சிக்கோட அம்மாவும் பையனும் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த நிலநடுக்கம் நின்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப பதட்டத்தோட அடுத்தது என்ன ஆக போகுதுங்கிற பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கடலுக்குள்ள காமிக்கிறாங்க. ஒரு பெரிய சரக்கு கப்பல் போயிட்டு இருக்கு. அது கிட்ட சுனாமி வந்துகிட்டே இருக்கு. இங்க ஆபீஸ்ல ரொம்ப அவசரமா எல்லா பக்கமும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப திரும்ப அந்த ஆபீசர் கிம் கிட்ட வந்து நிலைமை இன்னுமே ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, அந்த சுனாமி கொரியாவை நோக்கி ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. எவ்வளவு நேரத்துலன்னு கேட்கிறப்போ 10 நிமிஷத்துல இங்க சுனாமி வரப்போகுதுன்னு சொல்றாரு.
இப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. கிம்மோட ஒய்ஃப் லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டேன். பொண்ண எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி கேட்கிறா. வேகமா இங்கேருந்து அந்த ஃப்ளாட்டுக்கு போறாரு. இங்க கடல்ல அந்த சரக்கு கப்பல் அந்த சுனாமி பேரலையால அப்படியே கவுந்துருது. இங்க போட்ல இவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. யாராவது ஹெல்ப் கிடைக்குமான்னு வாக்கி டாக்கில கேட்டுட்டு இருக்கான். மான்சிக்கோட தம்பி ஹியோங் லைஃப் கார்டு அப்படிங்கிறதுனால அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க டீமோட அவசரமா ஹெலிகாப்டர்ல போறான். இங்க ஹோட்டல்ல தூங்கிட்டு இருக்க கிம்மோட பொண்ணு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு எந்திரிச்சு அந்த கண்ணாடி வழியா பார்க்கறா. அந்த சுனாமி பேரலை இன்னும் வேகமா அந்த ஊரை நோக்கி வந்துட்டு இருக்கு. லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்க கிம்மோட ஒய்ஃப் அந்த பொண்ணு 17வது மாடியில இருக்கா. ரூம் நம்பர் 1ல இருக்கிறதா சொல்றா. சுனாமி வந்துட்டு இருக்கு, நீ அங்க இருக்காத, உயரமான இடத்துக்கு போயிருன்னு சொல்லிட்டு கிம் ஓடுறான். கட் பண்ணா இங்க பீச்ல கடல் அப்படியே உள்வாங்குது. பயத்துல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க. மக்களோட அலறல் சத்தம் கேட்டு இயோன் போய் பார்க்கறா. அப்ப தூரத்துல பெரிய சுனாமி எல்லாம் வந்துட்டு இருக்கத பார்த்துட்டு மான்சிக்க கூப்பிட்டு காமிக்கிறா. 2 பேரும் அடுத்த செகண்டே அங்க இருந்து வேகமா ஓடுறாங்க. இது ஒரு சம்மர் டைம் அப்படிங்கறதுனால மக்கள் கூட்டம் பயங்கரமா இருக்கு. எல்லா தெருவுலையும் அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இங்க கடல்ல இந்த போட்டும் அலையில சிக்கி கவுந்துருது. ஹெலிகாப்டர்ல வந்து அந்த லைஃப் கார்டு டீமும் தேடிக்கிட்டே வராங்க. இங்க கூட்ட நெரிசல்ல ஓடி வரப்ப ஒரு குழந்தை கீழே விழுந்துருது. அதை பார்க்குறவங்க அப்பா மறுபடியும் போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அவ்வளோ உயரமா பேய் மாதிரி அந்த சுனாமி பேரில் வந்துட்டு இருக்கு. குழந்தைய தூக்கிட்டு தலை தெறிக்க ஓடி வராரு. கட் பண்ணா இங்க பாலத்தில் நின்றுட்டு இருக்க எல்லாரும் அந்த பேரலையை பார்த்துட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. மான்சிக்கோட அம்மா மட்டும் அந்த அதிர்ச்சியில அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பையன் பாட்டி வரலன்னு சொல்றான். திரும்பவும் போய் அவங்கள கூட்டிட்டு ஓடுறாங்க. அதுக்குள்ள அந்த பேரலையும் அந்த பாலத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருது. இந்த சீன் எல்லாம் ரொம்ப பரபரப்பாவும் ரியலிஸ்டிக்காவும் காட்டுவாங்க. கட் பண்ணா இங்க பீச் ஓரத்துல அந்த பேரலை வரத டாப் ஆங்கிள் காட்டுறாங்க. அங்க இருக்கிற பில்டிங்கை விட அது உயரமா இருக்கு. அப்படியே அடிச்சுட்டு வந்து அந்த ஊரையே காலி பண்ணிடுது. அங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் தரமட்டமா கீழே விழுகுது. கிம்மோட ஒய்ஃப் மாட்டிக்கிட்டு இருக்க லிஃப்ட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்தது. கிம்மு குழந்தைய தேடி வேகமா ஓடிட்டு இருக்காரு. அந்த ஃப்ளோர்லயுமே தண்ணி வந்துருது. இங்க ரோட்ல இருந்து காமிக்கும் போது முழுசா மக்கள் கூட்டமா இருக்கு. அதுல ஹீரோ ஹீரோயினும் ஓடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த பேரால துரத்துக்கிட்டே வருது. கண்ணு முன்ன தெரியாம கார் மேல அங்க இங்கன்னு எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல மான்சிக்கோட அங்குளும் இருக்காரு. இங்க அலை வருதுன்னு தப்பிச்சு இன்னொரு தெருவுக்கு போனா அங்கேயும் அலை அதை விட வேகமா வருது. இப்போ பயங்கர ஃபோர்ஸா வந்து அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற கடை வீதி, அங்க இருக்கிற பெரிய பெரிய பில்டிங் இது மேல எல்லாம் அடிச்சு கண்ணாடி எல்லாம் அப்படியே தெரிச்சிருது. வெயிட்டான காருங்க முத கொண்டு எல்லாத்தையும் புரட்டி போட்டுருது. இங்கே கடலுக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்கிற இவங்க 2 பேரையும் அந்த லைஃப் கார்டு டீமும் பாத்துறாங்க. ஒரு பக்கம் இயானும் மான்சிக்கும் அந்த முதல் அலையிலிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் அங்க இன்னொரு அலை வருது. அவசரமா ஓடி அங்க இருக்கிற கார் மேல எகிரி குதிக்கிறதுக்குள்ள அந்த அலை கிட்ட வந்துருது. கடைசி நிமிஷத்துல அங்க இருக்கிற ஒரு கரண்ட் கம்பிக்கு பின்னாடி போய் நின்னுடுறாங்க. இங்க பாலத்துக்கு மேல இருந்த மான்சிக்கோட தம்பி எப்படியோ தப்பிச்சுக்கிறான். அந்த அதிர்ச்சியில இருந்து ஒரு பயத்தோட சுத்தி என்ன நடந்திருக்குன்னு பாக்குறான். கார் எல்லாம் அங்க இங்கன்னு கவுந்து கிடக்குது. அவங்க அம்மாவையும் அந்த குட்டி பையனையும் காணும். இங்கே ஹெலிகாப்டர்ல இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக பேஸ்கெட்டை போட சொல்றான். ஆனா பேஸ்கெட்டை கொண்டு வரல. லைஃப் பெல்ட் மட்டும் தான் இருக்கு. அதுல ஒருத்தரை மட்டும் தான் தூக்க முடியும்னு சொல்றாரு. அது கீழே போட்டுட்டு இப்ப அவனும் தண்ணியில குதிக்கிறான். இங்க பிரிட்ஜ்ல இவன் அந்த குட்டி பையனை தேடிட்டே வரான். அப்போ மேல ஏதோ சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா கடல்ல கவர்ந்த அந்த சரக்கு கப்பல் சுனாமியால அடிச்சுட்டு வந்து இந்த பாலத்துக்கு மேல வந்து நிக்குது. அதுக்கு மேல இருந்த கண்டெய்னர் எல்லாமே அங்கங்க தொங்கிட்டு இருக்கு. எப்ப வேணாலும் இங்க விழுகலாம். அவன் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு இரும்பு கயிறு கட்டாகி பக்கத்துல நின்னுட்டு இருக்க ஒரு பொண்ணு அப்படியே தூக்கிட்டு போயிருது. பெருசா ஏதோ சத்தம் வருது. நம்ம பயந்துட்டு அப்படியே பின்னாடியே போறான். அவன் பக்கத்திலேயே ஒரு கண்டெய்னர் வந்து விழுகுது. அதுக்கு கீழே 2 பேர் செத்து போயிடுறாங்க. இவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். இப்படி ஒவ்வொரு கண்டெய்னரா அங்க விழுந்துகிட்டே இருக்கு. இவன் ரொம்ப லக்கி போல ஒவ்வொரு டைமும் நூலில தப்பிச்சுக்கிட்டே வரான். கடைசியா ஒரு கண்டெய்னர் வந்து அவன் மேலேயே விழுந்துருது. அவ்வளவுதான், செத்துட்டானான்னு பார்த்தா அதுலயும் எஸ்கேப் ஆயிடுறான். இங்க இயோனும் மான்சிக்கும் கரண்ட் கம்பத்துக்கு பின்னாடி நின்னதுனால அந்த சப்போர்ட்ல அங்கேயே சமாளிச்சு நின்னுட்டாங்க. நிறைய பேர் அந்த தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்காங்க. மேல இருந்துமே ஒவ்வொருத்தரா கீழே தண்ணிக்குள்ள விழுந்துட்டே இருக்காங்க. சில பேர் அந்த தண்ணியில அடிச்சுட்டு வராங்க. இப்போ இயோன் எதையோ பார்த்து ஷாக் ஆகுறா. என்னன்னா அங்க இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் சாஞ்சிட்டு இருக்கு. அது தண்ணிக்குள்ள எப்ப வேணாலும் விழுகலாம். விழுந்தா எல்லாருமே ஷாக் அடிச்சு இறந்து போயிருவாங்க. மான்சிக் இயோனை ஏறுன்னு அவளை மேல ஏத்தி விடுறா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் சாஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோயினும் மான்சிக்க நீயும் ஏறுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் நீ போன்னு சொல்லி அவளை எப்படியோ ஏத்தி விடுறா. இவன் தோல் மேல காலை வச்சு அவ எப்படியோ மேல ஏறிடுறா. கடைசி நேரத்துல மான்சிக்கும் மேல ஏறிடுறா. அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் தண்ணிக்குள்ள விழுந்துருது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கரண்ட் பாஸ் ஆகி துடிச்சு இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற இவங்க 2 பேரும் ரொம்ப அழுகுறாங்க. இப்ப கரண்ட் பாஸ் ஆனதுல அங்க இருக்கிற தண்ணி ஃபுல்லா பெணங்களா மிதந்துட்டு இருக்கு. இங்க மான்சிக்கோட அங்கிளும் இன்னொரு போஸ்ட்ல ஏறி அவருமே தப்பிக்கிறாரு.
இங்கே கிம் ஹோட்டல் ரூம்குள்ள எப்படியும் நீந்தி வந்துடுறா. அங்க அந்த குட்டி பொண்ணு தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கா. தண்ணி ஒரு பக்கம் அவளை இழுத்துக்கிட்டே போகுது. கடைசி நேரத்துல போய் கிம் அவளை பிடிக்க போகும்போது அவ வலிக்கு கீழே விழுந்துடுறா. டக்குன்னு அவ கையவும் பிடிச்சிடறா. என்னன்னா அந்த பில்டிங்கோட ஜன்னல் ஃபுல்லாவே உடஞ்சு ஓப்பனா இருக்கு. அங்க தொங்கிட்டு இருக்கா. கீழே பார்த்தா இந்த பில்டிங்கோட பாதிக்கு மேல வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. இங்க லிஃப்ட்டுக்குள்ள தண்ணி போந்து அவளோட பாதி அளவுக்கு வந்துருச்சு. அந்த டோரை தட்டி யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு கத்திக்கிட்டே இருக்கா. இங்க கடல்ல போட்ட அந்த லைஃப் பெல்ட்ல ஒருத்தர் மட்டும் தான் தூக்க முடியும். அந்த பொண்ணு ஏறதுக்கு ட்ரை பண்றா. அவளை விடாம தண்ணிக்குள்ள அமுக்கிட்டு இவன் ஏறணும்னு ட்ரை பண்றா. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த பெல்ட்டை பிடிச்சிக்கிறா. தண்ணிக்குள்ள குதிச்ச ஹியோங்கோ அந்த பெல்ட் அவளுக்கு நல்லா போட்டு விட்டுட்டு, உங்ககிட்ட உனக்கு கேட்கணும், அவனுக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சான்னு கேட்கிறா. நான் ஒரே தடவை தான் அவனை பார்த்திருக்கேன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு இவன் சொல்றா. அப்ப அவனை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இவளை மேல தூக்க சொல்லி சொல்றான். இங்க லிஃப்ட்டுக்குள்ள அவ கழுத்து மேல வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அவ போட்டுட்டு இருக்கிற ஹீல்ஸ் செப்பல் மேல ஏறி நின்னுட்டு இருக்கா. அப்போ கிம் அவளுக்கு போன் பண்றா. பொண்ணை காப்பாத்திட்ட, பத்திரமா இருக்கா, நாங்க இந்த பில்டிங்கோட ரூஃப் டாப்ல இருக்கோம், நீ எங்க இருக்குன்னு கேட்கிறா. நான் அந்த லிஃப்ட்டுக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. இரு நான் வரேன்னு சொல்றாரு. இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி என் கழுத்து மேல வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, நான் போக வேண்டிய நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லி அழுகிறா. அப்போ பொண்ணு கிட்ட பேச சொல்லி போனை கொடுக்குறாரு. பொண்ணு கிட்ட உனக்கு ஒன்றும் ஆகலைல, நீ நல்லா இருக்கேல அப்படின்னு கேட்கிறா. இல்ல உங்க ஃப்ரெண்டு கூட நான் பத்திரமா இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் சொல்றத கவனமா கேளு, உன் கூட இருக்கிறவர் தான் உன்னோட அப்பா, இதை நான் இப்ப சொல்லலைன்னா எப்பவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. சீக்கிரம் வாங்குமா, எனக்கு பயமா இருக்கு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணும் அழுகிறா. அவளும் அதை கேட்டுட்டு அழுகிறா. அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிடுறா. கிம் போனை வாங்கி அவ பேரை சொல்லி கத்துறாரு. போனும் இப்ப தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இப்போ அந்த வழியா போற ஒருத்தருக்கு லிஃப்ட்டுக்குள்ள யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அவர் கையில இருக்கிற ஒரு லிவரை வச்சு அந்த லிஃப்ட்டை எப்படியோ ஓபன் பண்ணிடுறாரு. இப்ப இவளுமே இங்க பொழைக்கிறா. இங்கே இந்த பிரிட்ஜ் மேல மான்சிக்கோட தம்பி டாங் நடந்த சம்பவத்தினால ரொம்ப ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவன் கிட்ட இருக்க ஒரு தம் எடுத்து பத்த வைக்கலான்னு லைட்டரை ஆன் பண்ணும்போது அது பெருசா குப்புன்னு எரியுது. ஏற்கனவே அவன் ஷாக்ல இருக்கனால பயத்துல டக்குன்னு அதை தூக்கி எரிஞ்சிடறான். அது போய் ஒரு கம்பியில நிக்குது. பக்கத்துல பார்த்தா அந்த கப்பலோட ஃபியூயல் டேங்க் ஓப்பன் ஆகி கீழே ஊத்திட்டு இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அந்த லைட்டருமே இப்ப கீழே விழுந்து குப்புன்னு பத்திடுது. ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கிற லாரி வெடிச்சு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா வண்டியும் ஒவ்வொன்னா வெடிக்குது. அந்த கப்பலுமே ஃபுல்லா வெடிச்சு அதுல இருக்கிற கண்டெய்னர் எல்லாமே செதறி பக்கத்துல இருக்கிற பில்டிங்குள்ள போய் சொருகிருது. இங்க கடைசியா இவங்க ரெண்டு பேரும் அந்த பெல்ட்டை பிடிச்சி ஏறுறாங்க. கிட்ட வர நேரத்துல மயக்கத்துல இருந்து முழிக்கிறாம பயத்துல அந்த கம்பியை பிடிக்க ட்ரை பண்றான். அப்போ அந்த பெல்ட் லூஸ் ஆகி மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறான். மேல இருக்க அந்த பொண்ணும் இன்னொருத்தரும் வேண்டாம் நீ வந்துரு, இது ரொம்ப ரிஸ்க்னு சொல்றாங்க. இவன் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இல்ல நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். இங்க மான்சிக் அந்த கரண்ட் கம்பத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்க்கு ஏறிடுறா. இயானுக்கு கை கொடுத்து மேலே தூக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு மேல இருந்து ஒரு கண்ணாடி அவன் மேலேயே விழுந்து தண்ணிக்குள்ள கீழே விழுந்துடுறான். கரெக்டா இயான் அவ கையை பிடிச்சிடறா. தண்ணி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கனால இவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கையை விட்டுறாதன்னு இவளும் கத்துறா. உங்ககிட்ட கடைசியா ஒன்னு சொல்லணும், அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், வாயை மூடிட்டு என் கையை கெட்டியா புடின்னு திட்டுறா. இல்ல நான் இதை பத்தி இப்ப சொல்லலைன்னா எப்பவுமே சொல்ல முடியாது, நீ எதை பத்தி சொல்ற, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி விளையாடிட்டு இருந்தேல அதை பத்தியான்னு கேட்கும் போது இல்ல நான் விளையாடல, நிஜமா தான் சொன்னேன், ஐ லவ் யூ, அப்படின்னா நீ மேல வா, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலான்னு சொல்றா. நீ இப்படி பேசிட்டே இருந்தேன்னா உன்னை கொன்னுடுவேன், ஒழுங்கா கையை கெட்டியா புடின்னு திட்டுறா. ஆனா இயான் மட்டுமாவது உயிரோட இருக்கட்டும்னு சொல்லி இவன் கையை மெதுவா விட்டுறான். இயானும் கத்தி அழுகிறா. இவனும் அப்படியே தண்ணியில அடிச்சுட்டு போறான். அப்போ ஒரு இடத்துல ஒரு கை வந்து இவனை பிடிக்குது. யாருன்னா இவனோட அங்கிள். கையை கொடுத்து மெதுவா அவனை மேல தூக்கிடுறாரு. இயான் ரொம்ப சந்தோஷப்படுறான். இவ்வளோ நாள் அவங்க அங்கிள் மேல அவன் ரொம்ப வெறுப்பா கோவமா இருப்பான். ஆனா இப்போ அதுக்காக ஃபீல் பண்றான். இவளும் அவங்க அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்றா. அப்போ ஒரு பெரிய போர்டு வந்து அவரை ஃபோர்ஸா இடிச்சு தண்ணிக்குள்ள விழுந்துறாரு. அப்படியே அடிச்சுட்டு போயிடுறாரு. இங்க ரெண்டு பேரும் கதறி அழுகுறாங்க. இங்க ஹியாங் அவனையும் தூக்கிட்டு அந்த பெல்ட்ல ரெண்டு பேரும் மேல ஏறிடுறாங்க. கொஞ்சம் தூரம் ஏறினதும் அந்த பெல்ட்ல இருக்கிற கயிறு லூஸ் ஆகி கட்டாகிற நிலைமையில இருக்கு. இப்ப மேல இருக்கிறவர் சொல்றாரு ரெண்டு பேரும் இந்த கயிறு தாங்காது, ஒருத்தர் தான் மேல வர முடியும்னு. அந்த பொண்ணும் அவரும் சேர்ந்து இவங்களை தூக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. இப்ப யோசிக்கிற ஹியோங் இந்த டைம்லயும் அவனோட கடமையை செய்யணும்னு யோசிக்கிறான். அவளுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்த வாட்சை இவன் கையில கொடுத்துட்டு அவகிட்ட கொடுத்துருன்னு சொல்றான். இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருது இவ என்ன முடிவு எடுத்திருக்கான்னு. வேண்டாம் அப்படி பண்ணாத அப்படின்னு அந்த பொண்ணு அழுகிறா. ஆனா அவ கண்ணு முன்னாடியே இவன் கிட்ட இருக்க கத்தியை வச்சு அந்த பெல்ட்டை கட் பண்ணிட்டு இவன் கீழே விழுந்துடுறான். இப்ப ரொம்ப உடஞ்சு போய் அவ அழுகிறா. அப்படியே அந்த ஹெலிகாப்டரும் மேல போயிருது. இங்க சுனாமி பேரலையும் வந்து இவன் மூழ்கிடுறான். இங்க கிம் இருக்க டெரஸ் மேல ஆர்மியை சேர்ந்த ஹெலிகாப்டர்ல ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைங்களை மட்டும் அதுல ஏத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்க கிம்மோட ஒய்ஃப் வரா. இறந்துட்டு தான் நினைச்ச அம்மா இப்ப வரதை பார்த்து அந்த பொண்ணு
ரொம்ப சந்தோஷப்படுறா. உயிர் பொழைச்சிட்டோன்னு இவங்க சந்தோஷப்படுறதுக்குள்ள அடுத்த சுனாமி அலை வந்துட்டு இருக்கு. அவசரமா அந்த பேஸ்கெட்ல எல்லாரும் ஏறக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப கிம் என்னோட குழந்தைய மட்டும் அதுல ஏத்திக்கோங்கன்னு கத்துறாரு. ஆல்ரெடி இந்த பேஸ்கெட் ஃபுல் ஆயிட்டனால இவங்க சொல்றத கேட்காம தள்ளி விடுறாங்க. அப்போ அந்த பேஸ்கெட்குள்ள நிக்கிற ஒரு அம்மா இவ பொண்ணை வாங்கி நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டரும் கொஞ்சம் கொஞ்சமா மேல போகுது. கடைசியா கிம் அந்த பொண்ணு கிட்ட நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லி அழுகுறாரு. இதை கேட்டு அந்த பொண்ணும் பயங்கரமா அழுகுறா. கடைசியா அந்த பொண்ணும் அப்பான்னு கத்துறா. இப்ப இந்த ஹெலிகாப்டரும் மேல போயிருது. இங்க அந்த சுனாமி பேரலையும் கிட்ட வந்துருச்சு. எல்லாரும் பயந்து பின்னாடி ஓடுறாங்க. கிம் ஆரம்பத்துல இருந்தே நான் இதை தாண்டா சொல்றேன் எவனுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சுனாமியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒய்ஃப் அழுதுகிட்டே அவனோட டையை சரி பண்ணி விடுறா. இவரும் ஐம் சாரின்னு கட்டுப்பிடிக்கிறாரு. நானும் தானே அவளும் சொல்றா. இப்போ அந்த சுனாமி பேரலை வந்து அந்த பில்டிங் ஃபுல்லா அடிச்சுட்டு போயிருது. இப்போ இந்த பாலத்தை காட்டுறாங்க. இங்க கொஞ்சம் பேர் தண்ணிக்குள்ள விழுந்து அந்த கண்டெய்னரை பிடிச்சி உயிர் பிழைக்கிறாங்க. அதுல டேங்கும் இருக்கா, மான்சிக்கோட அம்மாவும் இருக்காங்க. கடைசியா தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க அந்த பையனையும் காப்பாத்திடுறாங்க. இங்க டெரஸ்க்கு மேல கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுல மான்சிக்கும் இயானும் இருக்காங்க. இவங்களும் உயிர் பிழைக்கிறாங்க. கடைசியா இப்போ சுனாமியில இறந்து போன சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் அஞ்சலி செலுத்துறாங்க. இங்க மைக்ல விடாம பேசிட்டு இருக்க இந்த ஹையர் ஆபீசர் தான் இதுக்கெல்லாம் காரணம். கிம் சொன்னப்பவே இதுக்கு ஸ்டெப் எடுத்திருந்தா இவ்ளோ பெரிய பாதிப்பு வந்திருக்காது. இது படத்துல மட்டும் இல்ல, நிஜத்திலுமே இந்த மாதிரி தான் ஒரு சில நேரத்துல நடக்குது. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட பார்க்கலாம்.